வணக்கம் நேயர்களே, உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2024 இறுதி பகுதியில் இருந்துட்டு இருக்கோம். 2024 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு, நிறைய படங்கள் கொண்டாடப்பட்டுச்சு, நிறைய படங்கள் விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு. பட் நிறைய படங்கள் கொண்டாடப்பட்ட படங்கள்ல பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குநர்களுடைய படங்கள் தான் நிறைய இடம் பெற்றிருந்துச்சு. அந்த வகையில் நம்ம அறிமுக இயக்குநர்களை உத்வேகப்படுத்துற மாதிரியான ஒரு ஷோவை தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் 4 இயக்குநர்கள் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய இயக்குனர் ஜெயக்குமார் சார் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றுக்கலாம். வணக்கம் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான ஒரு மூவியை கொடுத்திருந்தாரு. த்ரில்லர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுவாங்க, ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் கொண்டாடப்பட்ட ஒரு படமா பார்க்கப்பட்டது தான் பேச்சி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவி. அந்த படத்தினுடைய இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சூதுகவும் அப்படிங்கிற ஒரு மூவி பயங்கரமா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படம் எப்போ பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பார்ட் 2வும் 2024 இடம்பெற்றிருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனரான அர்ஜுன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா ஃபேமிலி படமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு நடக்கிற விஷயம், அங்கே ஒரு இளைஞர் வளர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. அந்த இளைஞர் வளர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபேமிலி படம். இந்த படத்தையும் ஒரு அறிமுக இயக்குனரான செல்வா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. செல்வாவும் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். உங்களுடைய 4 பேரையும் பார்க்குறதுலையும் சரி, எங்களுடைய அரங்கத்துக்கு வந்ததுலேயும் சரி ரொம்பவே மகிழ்ச்சி. சூப்பர். நான் ஃபஸ்ட்டு ஜெயக்குமார் சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருமே அறிமுக படம், அறிமுக இயக்குனருடைய படம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்களுக்கும் பின்னாடி பயங்கரமான ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா? நீங்கள் எப்படி சார் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? அனிமேஷன் தான் என்னோடய ப்ரொஃபஷன். அது பெங்களூரில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒரு பிவர் ஆஃப் காஸ்ட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி நீலமில் பண்ணோம். ரஞ்சித், நான், தினகர் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டேன், அவங்க பண்ண சொன்னாங்க. நான் இப்போ ஆரம்பித்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி முடிச்சுட்டு நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். வேணான்னு தான் சொன்னாங்க. எதுக்குடா அப்படின்னு. இங்கே ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் ஒர்க் பண்ணோம், அப்படி படம் பண்ணு டைரெக்டாக அப்படின்னு தான் சொன்னாங்க. டைரெக்டாக நீங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்லை, நான் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் கற்றுக்கணும், எனக்கு சினிமா என்ன அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன். பிர்சாமுண்டா போயிடுச்சு. அப்போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்துச்சு. அது வச்சு அதுக்கப்புறம் சார்பட்டா ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் லைனாக நீங்கள் ரஞ்சித் சார் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு. ஆமாம், ரஞ்சித் காலேஜ் மேட். நாங்கள் ரஞ்சித், அப்புறம் தினகர், அப்புறம் ராமலிங்கம் இருக்கார் ஆர்ட் டைரக்டர். நாங்கள் எல்லாமே ஒரே காலேஜ், ஒரே பேட்ச்மேட்டு. அந்த ட்ராவல் தான். அப்போயே டாக்குமெண்ட்ரி முடிச்சோடனே படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அப்போ நான் கற்றுக்கணும்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதி வெளியே போய் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. சார், உங்களுடைய ஜேர்னி எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக அவராவது ஓவிய கல்லூரியெலாம் படிச்சிருக்கேன்னாரு. எனக்கும் சினிமாக்கெல்லாம் ஆக்சுவலாக எந்த வகையிலையுமே சம்மந்தம் கிடையாது. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ண ஒரு ஆள், கம்ப்ளீட்லி கார்ப்பரேட் எம்ப்ளாயி. பட் சினிமா ஆரம்பத்துலேருந்தே சினிமான்னு மைண்டில் இருக்கும். ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணதுமே ஓகே, நம்மளோட ப்ரொஃபஷன் விட்டுட்டு பேஷன் நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு பழைய கிளீஷே வார்த்தையில் பேஷனுங்கிற ஒரு இதில் வெளியில் வந்த ஆள் தான் நான். பட் இங்கே இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்லணும். பிகாஸ் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது கலைஞர் டிவியோட நாளை இயக்குனர் அந்த 2011-12 வந்த டைமில் அதில் வர்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சினிமான்னு சொல்கிறோம், பட் சினிமா நம்மளுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் என்ன அப்படின்னு தொடங்கினது தான் அந்த ஜேர்னி. அது நல்லபடியாக வந்துருச்சு. அது கொஞ்சம் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்டுக்கு வரலாம் வாங்கினோன்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி, நமக்கு எதுவும் வரும் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் பேங்க்லேருந்து வெளியில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக கற்றுக்கிட்டு இப்போது சினிமா இட் ஹேப்பன்ட். ஒரு 7-8 வருஷத்தோட ஜேர்னிக்கு அப்புறம் தான் சினிமா வந்தது. அதுக்கிடையில் நிறைய முயற்சிகள் எப்பவும் போல் எல்லா அறிமுக இயக்குநர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி எனக்கும் இருந்தது. நிறைய கம்பெனி போகிறது, கதை சொல்கிறது, வர்றது, ட்ரை பண்ணுறது எல்லாம் பண்ணினோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வி ஸ்டார்டட். ஓகே, நம்ம வெளியில் போய் தேடிட்டே இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, இந்த டேலண்ட் பூல் மாதிரி வி வில் ஸ்டார்ட் அ மூவின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர்கள் மூலமாக கோகுல் பினாயின் கேமராமேன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் பேச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆல் ஸ்டார்டட். நல்லபடியாக போச்சுங்க. ஸோ இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். அவ்வளோ ஒவ்வொருத்தவங்களுடைய ஜேர்னிக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்குது சார். சார், அது மாதிரி செல்வா சார், உங்களுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி
நான்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 9 to 9:30 சண்டே மார்னிங் ஆச்சுன்னா நாளை இயக்குனருக்கு தான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் யார் அவார்ட் வாங்குறாங்க, என்ன மாதிரி படம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அப்போ தான் எனக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலியோடைய சப்போர்ட்டில் அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நானே ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது யார்கிட்டையும் காட்டவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை நான் வெளியே கொண்டு வந்தேன். அதில் நான் ப்ரெஷ் ஷோ மாதிரி ஒன்று போட்டேன் 2015 பிரசாத் லேபில். அப்போ எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது நம்மளுக்கு, ஏதோ அப்படி பண்ணலான்ற அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ரெக்கையில் ஒர்க் பண்ணேன் விஜய் சேதுபதி சாரோடைய படத்தில். அதுக்கப்புறம் இப்போது ருத்ரன் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடித்தது, அதோடய ஸ்டோரி மட்டும் என்னுடையது. ஸோ அதுக்கப்புறம் பண்ணது தான் இந்த படம். சார் அர்ஜுன் சார், உங்களுடைய ஜேர்னி? சேம் நாளை இயக்குனர் தான் நம்ம முண்டாஸ்பட்டி ராம். அவரோட பழக்கம் வந்து எனக்கு அந்த அந்த கேமராமேன் சங்கர், ஒரு கோகுல் சொல்கிறார் இல்லைங்களா, அவங்கள ஃப்ரெண்ட்ஸு. அப்படி முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசன் அவர் பண்ணும்போது நான் கூட அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு அவரே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, நம்ம சேர்ந்து பண்ணலான்ட்டு. அப்புறம் நாங்கள் அந்த ராட்சசன் கதையை சொல்ல போகும்போது தான் பிரபுதேவ மாஸ்டரை மீட் பண்ணி அவர் அந்த கதை கேட்டு அவருக்கு கதை பிடிச்சிருந்தது. ஆனால் பட் அவர் அந்த டைம் அந்த படம் அவர் தான் பண்ண வேண்டியது, ராட்சசன் படம். அப்புறமேட்டு வந்து ஏதோ ஜாலியான ஸ்கிரிப்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டு ஆக்சுவலாக என்னோட மொதல் படம் வந்து யங் மங் சங்குன்னு சொல்லிட்டு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு பண்ண படம். அது இப்போ இந்த இயர் பிப்ரவரி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. சூதும் முன்னாடி வந்துச்சு. ஓகே, எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்குது. பட் உங்களுடைய அறிமுக படம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணி அதை கிராஃப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இந்த கதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம். த்ரில்லர் ஜானர் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேச்சியை எப்படி வந்து ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க சார்? உண்மையாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பேச்சு பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. முதல் படமாக யோசித்து எழுதி பவுண்டெல்லாம் ரெடி பண்ணி அப்ரோச் பண்ணிட்டு இருந்த கதைகள் வேறு 2-3 கதைகள் அந்த மாதிரி இருக்குது. பட் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணும்போது உங்களுக்கு கூடவே ஒரு பொறுப்பும் வருது. ஏன்னா அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் நம்மளுக்கு வரும்போது என்னென்னா, நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு எவர்கிரீன் ஜானர்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு சேஃப் ப்ளே தான். எப்போனாலுமே நல்ல கண்டென்ட் கொடுத்தா, ஹாரர் கொடுத்தாச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்க. அண்ட் முதல் பட இயக்குனருக்கு வந்து பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அந்த கண்டென்ட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து பெரிய டேலண்ட். படம் பண்ணிடலாம், டெக்னிக்கலாக எல்லாருமா சேர்ந்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆனால் அதை கொண்டு போய் அவங்க அதை ரிசீவ் பண்ணுறதுங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து பெரிய பிக்கஸ்ட்டு சேலஞ்ச் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருதான். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சேஃப் பெட் தான் ஹாரர். நான் ஃபஸ்ட்டு பண்ணின அந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து ஹாரர் தான். ஹாரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். அது அவ்வளோ தேடி பார்க்கக்கூடிய ஒரு டைப். பட் இப்போது சமீப காலத்தில் வந்ததில் என்னாச்சுன்னா, ஹாரர் வந்து விதவிதமான பரிமாணங்களில் வந்துருச்சு. அதனாலே வந்து ஹாரர் வேண்டாம், பியோர் ஹாரர் வந்து இங்கே எடுப்படலை, ஹாரர் காமெடி நல்லா ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கிற பயம் நம்மளுக்கே வந்துடுது. உள்ளுக்குள்ளே நம்மளே ஒரு கான்ஷியஸ் ஆயிரும், ஓகே ஹாரர் காமெடி தான் ஒர்க் ஆகும் போல, பியோர் ஹாரர் ரொம்ப ரேராக தான். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பியோர் ஹாரரில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் வந்து கவனம் பெற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் வந்து அவரே ஆஃபர் பண்ணார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் மூவி பண்ணீங்க இல்லையா ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேஷுவல் ஒரு ஆஃப்டர்நூன் எல்லாம் டிஸ்கஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கோகுல் கொடுத்த ப்ரொப்போசல் தான். சார் நம்ம அந்த டைட்டில் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, நான் அப்போ ஒரு 2-3 விஷயம் சொன்னேன். ஹாரர் காமெடி பண்ண மாட்டேன், பண்ண தெரியாது, பியோர் ஹாரர் ஜானரில் போகலாம். அண்டு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக காட்டப்படாத ஒரு விஷயம் தமிழில். ஸோ என்னென்ன நம்மளால் பிரேக் பண்ண முடியும், இந்த மித்து இருக்குது, பழி வாங்கும் பெண் பேய் அது வேண்டாம், அந்த மாதிரி ராத்திரி அந்த ஒரு சின்ன க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர், ஒரு அரண்மனை, ஒரு பாலடைஞ்ச வீடு, இதெல்லாம் இல்லை. அது மாதிரி ஓப்பன் இதில் எது நம்ம இது வரைக்கும் பார்க்கலையோ அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லி ப்ரொடியூசர் கிடச்சி கதையை எழுதினாள். நான் அப்படி தான் பேச்சு உருவாச்சு. பட் இட் வாஸ் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜேர்னின்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்ச ஜானரில் நமக்கு ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்கிறது வந்து அந்த வகையில் நான் கொஞ்சம் லக்கின்னு தான் சொல்லுவேன். அப்படி உருவான ஒரு படம் தான் பேச்சு. அதே மாதிரி தான் லக்கியாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜெயக்குமார் சார். அதாவது உங்களுடைய ஜேர்னிலையுமே வந்து கொஞ்சம் லக்கியாக பாரஞ்சு சார், உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்களும் சேம் கூட்டணி மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்குமே அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். கண்டிப்பாக. இதுனா எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நானுமே வேற ஒரு கதை தான் எழுதினேன். ஆனால் நான் யோசிச்சது என்னென்னா, சென்னையோட புறநகரில் இருக்கிற ஒரு லைஃப்பை வந்து நான் பேசணும் அப்படின்றது தான் நான் யோசிச்சது. எனக்கு ஃபுல்லாக இந்த சைடில் அரக்கோணம் எங்கள் ஊர் படம் தான். நான் அந்த சைடு இருக்குங்களே, இந்த விங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சைடில் பெரிய சினிமாக்கள் வரல, அந்த டைமில் வந்தது அட்டகத்தி தான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நம்ம யோசித்தப்போ நான் வேறு ஒரு கதை பண்ணியிருந்தேன். நான் காலா பண்ணுறப்போ மகுடாவில் சிஜி பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக அதுக்கு வந்து நாங்கள் ஹைதராபாத் போயிட்டு வந்துட்டுறப்போ நானும் தினகர் என் ஃப்ரெண்ட் நாங்கள் 2 பேர் தான் சிஜி பார்த்துப்பேன். ஏன்னா நாங்கள் சிஜியில் இருந்ததாலே எங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. நாங்கள் வானா நாங்கள் ஏதாவது சவுண்டில் போனால் கூட இல்லை நீ அதை தான் போனோம் அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க.
எங்களுக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் இருந்ததால் எங்களுக்கு அது போடுவாங்க. அப்போது நான் தினகர் கூட நரேட் பண்ணியிருந்தேன். இந்த கதைலாம் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு பேசிட்டு போகிறப்போ அவனாண்ட நான் இதை சொன்னேன். நான் எங்கள் வீட்டில் நான் எங்கள் அண்ணன் கிரிக்கெட் ஆடினேன், அந்த விஷயங்களில் வந்து நான் பேசினப்போ இதை தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். இது பண்ணுறா சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே இதுவானது அப்போ எழுத ஆரம்பிச்சு தான். அது அப்படியே பொறுமையாக அந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் எழுதி அது ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அது அவங்க தான் 2 பேரும் வந்து அது நீங்கள் இது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல கதையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதை நான் அப்படி போனேங்க. கண்டிப்பாக அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரெண்டும் ஓகே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பட் ஃப்ரெண்டே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நான் வெளியே தான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. அது லெமன் லீஃப் அவங்க தான் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டாக தேங்க்ஸ் சொன்னோம். சுந்தர் பிரதர்னு ஒருத்தர், அவர் தான் கதை சொன்னேன். நான் அங்கே போய் கம்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கே கேட்டேன். நம்ம நீளமில் வந்தால் இன்னும் பெரிய சப்போர்ட்டாக மாறும் அப்படின்றதால நான் கோ ப்ரொடக்ஷன் தான் நம்ம அவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணோம். அதுதான் இங்கே வந்தோடனே எனக்கு இன்னும் பெரிய பயங்கரமான ஃப்ரீடம் கிடச்சிச்சு. என்னோட எந்த இதுலேயும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அந்த அதை எப்படியாவது பேசி சமாளிச்சிருவேன். ஸ்கிரிப்டில் வந்து விட மாட்டாங்க. ரஞ்சித் தினகர்லாம் வந்து ரஞ்சித்லாம் விடவே மாட்டான். அந்த கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபுல் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் என்னை வந்து எடுத்துன்னு போச்சு. அதே மாதிரி ஷூட்டிங் அப்போங்க டேட் அதிகமாகிறப்போ அப்படி இருக்காது, செம்ம திட்டு தான் வாங்கிட்டு இருப்பேன் நான். ஏன்னா இவ்வளோ டேட் எடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் பயங்கர ஃப்ரீடம் இருக்கும். அது நீளமில் இருக்கிறப்போ எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய சப்போர்ட்ண்ணே. ஸோ அதனால தான் என்னால் கொஞ்சம் ஃப்ரீடமாக பண்ண முடிச்சுங்க. ஓகே, பட் அந்த உங்களுடைய ரியல் ஸ்டோரியை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் அந்த ப்ளூ ஸ்டார் வந்து ஆமாம், முழுக்க நான் சின்ன வயசில் இருந்தது தான். எங்கள் அண்ணன் பேர் ரஞ்சித். ஆமாம், நாங்கள் ஆடுந்தான். நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் ஆடுவோம். எங்கள் ஊர் சைடு பயங்கரமாக கிரிக்கெட்டு ரொம்ப இதாக இருந்தது. அதை தான் நான். அதே மாதிரி நீங்கள் சார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து பிரபுதேவா சாரை வச்சு நீங்கள் பிச் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி அமைஞ்சது சார்? ஆக்சுவலாக பண்ணி இந்த எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது சனி ஞாயிறு மட்டும் வந்து இந்த கும்ஃபு படங்கள், அதாவது ஜெட்லி ஜாகி ஜானோட படங்கள்லாம் போடுவாங்க. ஒரு ஷோ மட்டும் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து மற்ற படம் பார்க்குறதுக்கு என்ன கேட்கும்போது, இல்லை நான் அந்த படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போலேருந்து அதில் பயங்கர ஆர்வம். ஸோ அந்த டோனில் ஒரு ஃபுல் படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் அந்த யங்மங் சங்குன்ற. ஸோ அதில் வந்து மாஸ்டர் வந்து, ஏன்னா மாஸ்டர் வந்து டான்ஸ் நல்லா ஆடுவார். அவரோட அந்த ஃப்ளெக்சிபிள், அந்த கும்ஃபுக்கான ஃப்ளெக்சிபிள் அந்த கதையை சொல்லும் போது அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக இருந்ததுனால அவர் உடனே ஓகே பண்ணார். அதாவது என்னன்னா, இப்போ இன்றைக்கி கதை சொல்கிறேன், அடுத்த வாரம் எனக்கு ப்ரொடியூசர் கொடுத்துட்டார். இன்றைக்கி போய் சொல்லிட்டு வந்து அடுத்த வாரமே வந்து ஆஃபீஸ் போட்டு கடன்னு போச்சு. ஸோ அந்த படம் இப்போ இந்த இயரில் வந்துடும். அது ஒரு ஜாலியான அதை நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கவுண்டமணி சார் ஒரு படத்தில் இந்த கும்ஃபு கெட்ட போட்டு ஊரை மாற்றிட்டு போவார் இல்லைங்களா, ஓடிக்கியான் தண்ணிக்கியான் உரசிக்கியான்னு. அது ஃபுல் லென்த் படமாக மாஸ்டர் பண்ண எப்படி இருக்கும், அது லாஸ்ட்டில் எண்டில் ஒரு சின்ன ஒரு எமோஷன், அது சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதான் மூடு அந்த படத்தை. அப்புறம் சுதுகவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? சுதுகவும் வந்து எனக்கு ஆக்சிடென்ட். அது எப்படி சொல்கிறதுன்னா, நான் அப்போ வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தேன். மார்க் ஆண்டனி பண்ணி முடிச்சோடனே சிவி சார் ஃபஸ்ட்டு என்னை வந்து ரைட்டராக தான் உள்ளே கூட்டார். எனக்கு வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கூட்டார். நான் எழுத ஆரம்பிக்கும் போது கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொரோனா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா அது நலன் சார் கொடுத்த ஐடியா தான். இப்போ நம்ம வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒன்றுமே ஏதோ ஒரு சீன் நம்ம பண்ணோன்னா, இல்லை இது சுதுகம் கிடையாது, இது கிடையாது. ஸோ அப்படி அதில் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நலன் சார், சிவி சார், அந்த ஃபுல் டீமோடு சேர்ந்து அதை ரைட்டராக போயிட்டு அது அப்புறம் டேரக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து. சார் உங்களுடைய ஃபேமிலி படம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னவோ உங்களுடைய ரியல் லைஃப்பை தான் நீங்கள் அங்கே வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. அதை வச்சு தான். ஓகே, மெயினாக என்னென்னா, இப்போது 2 பேருமே சொன்னது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். நான் வந்து ருத்ரனில், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ருத்ரன் வந்து நான் நினச்ச மாதிரியான ஒரு கதையாக எனக்கு அமையலை. அது சொன்னது வேறு, கடைசியாக அது போய் காயின் ஆனது வேறு. என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணேன். என்னோடய ஐடென்டிட்டியை நான் மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒன்று பண்ணணும். என்கிட்ட ஆக்ஷன்ஸாக இருந்துச்சு, பட் ஆக்ஷன்ஸ்க்கு பண்ணுறதுக்கூடிய பட்ஜெட்டாக ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக என்ன பண்ண முடியும், ஒரு ஃபீல் குட்டாக ஒன்று பண்ணலாம். அப்படி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபேமிலி படம். மார்ச்சில் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த படம் எனக்கு அமையுமான்னு கேட்டால் எனக்கே தெரியல. அது யாரோடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே அதெல்லாம் சேர்ந்ததுனால நடந்த ஒரு விஷயம். எல்லாக்கிட்டையுமே நான் போய் சொல்லுவேன், எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிங்க, ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்குமா, இல்லை சார் மார்ச்சில் ஆரம்பித்தோம், இப்போ உண்மையாவா அப்படி தான் கேட்பாங்க. எங்களுக்கே திரும்பி பார்த்தா இது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. அது எப்படி சார் ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயே போகல. நான் வந்து இந்த கதையை பண்ணால் இதை நம்மளே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நம்ம போயிட்டு 4 இடத்துல சொல்லி
அதுக்கப்புறம் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க உள்ளே வர்றதை விட அண்டு எனக்கு இந்த படம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது காரணம் நானாகணும்னு முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்படி பிளான் பண்ணி ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணோம். சார் அதாவது பேச்சு அது வந்து அந்த டைட்டில்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம வந்து பேய் படம், ஹாரர் படம், த்ரில்லர் படம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு இதை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. பட் நீங்களும் அது மாதிரி தான் அந்த பொம்மையெல்லாம் காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதுலேருந்து தான் அந்த பேச்சுங்கிறது ஸ்டார்ட் ஆச்சா இல்லை அதுக்கும் ஒரு பின்னணி ஏதாச்சும் இருக்கா? டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த போஸ்டர் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப கம்மி. ரொம்ப செலக்டிவான பிளேசஸில் மட்டும்தான் போஸ்டர் ஓட்டுறாங்க. நீங்கள் அந்த 90s அண்ட் ஏர்லி 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு கார்னர் இருக்கும் அந்த ஊரில். இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நம்ம போய் பார்ப்போம். பஸ்ஸில் போகும்போது புது போஸ்டர் ஒட்டியிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அந்த போஸ்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். போஸ்டரில் வந்து பார்த்ததுமே டக்குன்னு கேட்சியாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், யாரும் ரொம்ப நேரம் பெருசாக இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு இதாகுங்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். சினிமா பண்ணும்போது நம்மளோட டைட்டில் பயங்கர கேட்சியாக இருக்கணும், பார்த்ததுமே டப்புன்னு அந்த பேர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும், சொல்கிறதுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், படிக்கிற ஆல்ஃபபெட்ஸில் வந்து இந்த ழானாலாம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சும்மா கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். பட் என் ஃப்ரெண்டு வசந்த்னு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட், நானும் அவனும் தான் ஃபுல்லாக சினிமான்னு சுற்றிட்டு இருந்த ஆளுங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் டைவர்ட் ஆகி போயிட்டோம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அவன் ரைட்டர். அவனோட பிளாகில் வந்து ஒரு பக்க கதை ஒன்று எழுதியிருந்தான். அதுக்கு பேச்சின்னு டைட்டில் வச்சு எழுதியிருந்தான். அந்த டைட்டில் என்னமோ தெரியல, எப்படியோ மைண்டில் வந்து உட்காந்துருச்சு. சரி நீ அந்த எழுதின ஒரு பக்க கதையவே வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பண்ணுவோம், ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது அந்த டைமில். ஸோ அந்த பேச்சிங்கிற டைட்டில் வந்து 2011 வந்து மைண்டில் உட்காந்தது. அது ஷார்ட் ஃபிலிமுக்கு வேண்டி நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன். அது நல்லா வந்திருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது அப்போ தான் அந்த ஒரு விஷயம் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சு. நான் சினிமாவில் அந்த டீம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்கங்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னீஷியன்ஸ் உள்ளே வந்தாங்க. இல்லை நாளை இயக்குனர் பார்த்து இது படம் யார் பண்ணாங்க, இது யார் பண்ணாங்கன்னு அருண்குமார் டைரக்டரோட டீம் ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த பண்ணையாரும் பத்மினியும், மஞ்சு ரூபா, இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தாங்க. அதில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூ ஒருத்தர் தான் கோகுல் வினாய், என்னோட ப்ரொடியூசர். அப்போ இருந்து ஆரம்பிச்ச ரிலேஷன்ஷிப்னு வைங்களேன். பட் கோகுல் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணல. சுஜித் சாரங்னு இன்னொரு கேமராமேன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பண்ணாப்புல. அவர் வந்து எனக்கு உள்ளே வந்ததுமே அந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற குருநாதர் மாதிரி. ஏன்னா எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஷார்ட், இது லெஃப்ட் ரைட்டு 180 ஜம்ப் கிம்புன்னு அந்த லாங்குவேஜ் எல்லாம் குட்டியாக நம்மளுக்கு ஆன் தி ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்து கதை வந்திருக்கு, டெக்னிக்கலாக எங்ககிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான டீமை உள்ளே கொண்டு வரும்போது என்னாச்சுன்னா ப்ராடக்ட் நல்லா வந்தது. ஸோ அந்த பேச்சுங்கிறது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி உட்காந்துருச்சு. ஸோ அதனால் அந்த சென்டிமெண்ட் அப்படியே உட்காந்து, பேச்சு தாண்டா உனக்கு விசிட்டிங் கார்டு, இதை வச்சு நீ போய் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண, நீ படம் பண்ணலான்னு அப்போவே மோட்டிவேட் பண்ணது அவர் தான். சரி அந்த நேம் அப்படியே உட்காந்ததை எடுத்து வச்சிருவோன்னு சொல்லி தான் பேச்சு. என் பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்த படத்தோடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி பேச்சுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எங்களுக்கு வருது. ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் ப்ரமோஷன் எதுவுமே பார்க்கல, எதுவுமே இது பண்ணல. அது வரைக்கும் அந்த படம் ஒன்று இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படம். நானும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, எப்படி அந்த பாட்டியை மட்டுமே வச்சு அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ். அது எனக்குலாம் வந்து எப்படி இப்படி பண்ணாங்க, பெரிய விஷயம் இல்லை, அந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு அந்த படம் எங்களுக்கு பார்க்கும்போது. நீங்கள் சொன்னது நான் பாட்டியை வச்சு எப்படி பண்ணாங்கங்கிற கேள்வி கேட்கணுமேனு யோசிச்சு வச்சது தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஒரு ஹாரர் மூவியில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும். அவங்க இந்த ஜென்மத்தில் வந்து பேயாவோ பிசாசாவோ வந்து ரிவெஞ்சு தான் 90% ஆஃப் த ஸ்டோரியில் இருக்கும். பட் ஈவில் இஸ் ஈவில் அப்படின்னு சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். அண்டு நம்மளோட கலாச்சாரத்திலே பேசிக்கலாகவே ரூட்ஸில் நிறைய இருக்குது. இந்த பில்லி, சூன்யம், ஏவல், இந்த பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எல்லாம் வந்து ரொம்ப காலமாக ஊறி இருக்கிற ஒரு விஷயம். அதை யாருமே தொடலை. சரி நம்ம போகிறது வந்து வித்தியாசமாக போகிறப்ப அந்த மாதிரி போகும்போது அந்த ஊரில் வந்து இந்த சூனிய கிளவிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தால் வித்தியாசமாகவும் இருக்கும், ப்ளஸ் பார்க்குறதுக்குமே ஒரு சின்ன பயமுறுத்துகிற விஷயமும் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு தான் வச்சோம். அது ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் கஷ்டப்பட்டோம். அந்த பாட்டியை வந்து அந்த மாதிரி ஒரு டெரெயினில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு ஷூட் பண்ணதெல்லாம் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னி தான். சார் ப்ளூ ஸ்டார் விளையாடின டீம் அது அப்படியே வச்சு, அதனால அதை அப்படியே வச்சுட்டீங்க. நாங்கள் என்ன கனெக்ட் பண்ணோம்னா நீலம் ப்ரொடக்ஷன், ப்ளூ ஸ்டார் அப்படிலாம் கனெக்ட் பண்ணிட்டோம். ப்ளூ ஸ்டார்ன்றது வந்து எல்லா ஊர்லேயும் ஒரு டீம் பேர் இருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும். அது எங்கள் ஊரில் நாங்கள் குட்டி பசங்க நாங்கள் விளையாடுறப்போ எங்கள் டீமோட பேர் அது. நான் அதை வைக்கணும்னு கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. எல்லா படங்களுடைய பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு நேம் போட்டு 2 அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் புஷ்பான்னு வச்சுக்கோங்களேன், புஷ்பாதி ரூல், புஷ்பாதி அப்படின்னு வைக்கிறாங்க. உங்களோட இது வந்து நீங்கள் அப்படியே பார்ட் 2 மட்டும் போட்டிருந்தீங்க. என்ன இல்லை, அதில் நாடும் நாட்டு மக்களும் கீழே வரும். நலன் சார் கொடுத்த சார் ஐடியாவே வந்து கருணாவோட போர்ஷன் மட்டும்தான் கதையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கருணா வந்து எப்படி இப்போ வந்து அடுத்த கட்டம் போகிறாருன்றது தான் நலன் சாரோட ஐடியா. ஆனால் நீங்கள் வந்து சூதுகோமன்னா நீங்கள் இப்போ பார்ட் 1 கதையை பார்த்தீங்கன்னா
ஒரு அப்பாவை ஏமாத்துற ஒரு பையன் எப்படி மினிஸ்டர் ஆனான்னு தான் மெயின் ஸ்டோரியாக இருக்கும். இந்த 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 கேங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ விஜய் சேதுபதி சார் ஸ்டோரி வந்து அவர் நலன் சாரே அப்போ வந்து என்னென்னா விஜய் சேதுபதி சார் மைண்டில் வச்சு பண்ணலை. அவர் வந்து என்னென்னா நம்ம பசுபதி சார் இல்லை சத்யராஜ் சார் இல்லை வடிவேலு இப்படி தான் அவர் மைண்டில் வச்சுருக்காரு. ஒரு காமெடியாக தான் வச்சுருந்தார். எனக்கு பார்ட் 2 கதை சொல்லும் போதும் அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு அந்த மெயின் லேயர் தான் கொடுத்தாரு. ஸோ இதில் நாங்கள் அந்த குருநாத்ன்ற கேரக்டர் நாங்கள் தான் உள்ள பண்ணுவோம். அதில் வந்து என்னென்னா நீ அந்த படத்தோட டைட்டில் வந்து நாடும் நாட்டு மக்களும் அது சம்மந்தப்பட்டது தான் மெயின். அதனால அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் எப்போதும் இந்த பார்ட் 2 படங்கள் இப்போ அதுவும் அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் புஷ்பா 2 வருது, அடுத்த வாரம் சூதுகம் 2 வருது, அதுக்கு அடுத்த வாரம் விடுதலை 2. அது இன்னும் வந்து பார்ட் 2 மாதம் மாதிரி ஆகிடுச்சு. என்னன்னா ஆடியன்ஸே டயர்ட் ஆகிட்டாங்க. இதே என்னடா 2 வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா முஃபாசா 2, லைன் கிங், மோனா 2ன்ட்டு. ஸோ நாங்கள் படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பர்சனலாக அந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. படம் வந்து ரொம்ப அந்த ஒன்னோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. பட் ஆனால் இவ்வளோ கம்பேரிஷன் வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ இவங்களுடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள ஓனாகவே நிறைய விஷயங்கள் டிசிஷன் பண்ணிடலாம். பட் நீங்கள் அப்படிங்கும்போது பார்ட் 2க்கு நீங்கள் திரும்ப உள்ளே வரீங்க அப்படிங்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா ஒன்று. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சொந்த வீடு, அவங்க வந்து எங்கே வேணாலும் ஆணி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் போகிறது வாடகை வீடு. எங்கே அடிக்கிறது? சார் இங்கே ஆணி அடிச்சிக்கலாமா, நான் இங்கே இது பண்ணிக்கலாமா, இந்த கலர் மாற்றிக்கலாமா, கண்டிப்பா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. சூப்பர். கண்டிப்பா அந்த விதத்தில் யங் சங் தான் என்னோட சொந்த வீடு. சொந்த வீடு பிப்ரவரி வருது. நாங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மா தான். ஆணி அடிக்கிறது நாங்களுமே சுதந்திரமாலாம் அடிக்க முடியாது. ஆணி அடிக்கலாமான்னு கேட்டால் எதுக்கு அடிக்கணும், எதனால் அடிக்கணுங்கிற கேள்விகள் இங்கேயும் வந்திருக்கு. அவ்வளோ ஈஸியெல்லாம் அடிக்கலாம் ஆணி. இல்லை சார், நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம வந்து ஈஸியே கிடையாது சார். மற்றவங்களாண்டு கூட கன்வின்ஸ் பண்ண முடியும், இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ இது இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ. ஆனால் அது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அது ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்ல முடியாது. அது பண்ணுறதால தான் அது அந்த இடத்துக்கு நகருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சூதுகம் பொறுத்தளவுக்கு என்னன்னா அந்த ரைட்டிங். இப்போ நான் வந்து என்னென்னா ராட்சசன் பண்ணும்போதோ சரி, மார்க் ஆண்டனி பண்ணும்போதோ எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. ஏன்னா அந்த வேர்ல்டு இப்போ நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி வரப்போகுது, அது என்ன சொல்ல போனோம்னா ஷூட்டுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து எஸ்.ஏ. சூர்யா சார் வர்றாரு உள்ள. அது வரைக்கும் வந்து கதையே வேறு. அதாவது டபுள் ஆக்ஷன் கிடையாது வில்லன். எஸ்.ஏ. சூர்யா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் டபுள் ஆக்ஷன் பண்ணேன், நானும் அப்பா பையனா அதை பண்ணுறேன்ட்டார். ஸோ அந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ ஒரு அந்த படத்தோட பெரிய என்டர்டைன்மெண்ட் வேல்யூ. அது எப்படின்னா டி நகரில் போய் பாய் தலை கடையில் வாங்கிட்டு நானும் ஆதிக்கு அங்கே டீமெல்லாம் வந்து ஆஃபீஸில் படுத்துட்டோம். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த கிரியேட்டிவ் சுதந்திரம், அது எப்படி சொல்ல, நம்ம வந்து இன்னும் வேணாலும் யோசிக்கலாம். அதில் திடீர்னு சிலுக்கு வரலாம், திடீர்னு வந்து நம்ம எம்ஜிஆர் படத்தை அந்த இது இருக்குல்ல. ஆனால் எனக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த இதுக்குள்ளேயே தான் நான் வந்து யோசிச்சிட்டே இருக்கேன். சார் ஃபேமிலி படம் நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கதையை வச்சு நீங்கள் அந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே அது ஓகேவா இருந்துச்சு அந்த டைட்டில்? எல்லாருக்குமே அந்த டைட்டிலே வந்து நம்ம கதை சொல்லணும்னு முடிவு பண்ணுவோம். லைக் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அது ஃபேமிலி படம். அட் த சேம் டைம் அதில் எமோஷனல் வேல்யூஸுமே நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். அண்டு செகண்டரி சார் சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி கூட படம் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய பிரதர் தான் ப்ரொடியூசர், அவர் வந்து அட்வொகேட்டு. ஸோ அவருக்கு வந்து படம் பார்த்து தான் பழக்கம். அந்த படத்தை பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், கதை நல்லா இருக்குது அப்படிலாம் ஓகே. பட் அந்த ஆன் ஃபீல்டுக்கு வரும்போது வர விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது, அது எக்ஸ்பென்ஸ் எதுக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர், அது இதுன்னு சொல்லும்போது அவங்களாம் குழம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்கள நான் தேத்தி ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே அந்த டேக் ஆஃப்க்கு எனக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு ஷூட்டிங்கில். அப்படிலாம் நான் 25 நாள்லேயும் முடிச்சிருப்பேன். அந்த 3 நாள் எனக்கு இவங்களை ப்ரொடியூசராக உருவாக்குறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஸோ அது ஒரு செம்மையான ஒரு ஃபன் தான். அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாலும் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், அறிமுக படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படங்கள்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் இருக்கா சார்? குறிப்பிட்ட அறிமுக படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு லப்பர் பந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல் மாதிரியான அந்த படம். எல்லா எமோஷன்ஸையுமே ஒரு எல்லையில் அழகாக பரிமாறி இருந்தார் தமிழரசன். எமோஷன், அந்த கேமு, ப்ளஸ் அந்த ஹியூமர் அண்ட் அந்த சென்டிமெண்ட்டு, ஈகோ, 2 மென்னுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல. ஃபேமிலியாக போய் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படத்துலன்னா லப்பர் பந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக நான் சொல்லுவேன். சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு படம் சொல்ல முடியும், 2-3 படம் சொல்லாங்களே. எனக்கு ஜேபேபி ரொம்ப பிடிச்ச படம். பயங்கர எனக்கு
ரொம்ப சின்ன budget எல்லாருக்குமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆமாம், எனக்கு வந்து பயங்கரமான, ஏன்னா நான் இங்கே வேலை விஷயமா வெளியே வந்தது அப்புறம் நம்ம அம்மாவை மிஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது நான் அந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வாரம் பேச ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி இருக்குமா, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன படம்னா எனக்கு தங்கலான் பிடிச்ச படம் தான். இந்தியா லெவலில் அந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே ட்ரை பண்ணவே இல்லை. அது ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் மெய்யாழன் கொஞ்சம் பிடிச்சிச்சு எனக்கு. கொஞ்சம் பிடிச்சின்னு சொல்லக்கூடாது, கொச்சிப்பாங்க. அது பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு பயங்கர ஹர்ஜ் இருக்கும்ல, அதை போட்டு அழுத்தி இது சொல்லி ஒரு 4 சண்டை அது இதுன்னு இல்லாமல் ஒரு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு லைஃப்பை சொல்கிறது இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப அதில் தெரியல, நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த நிதானமான ஒரு கதை சொல்லல் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு படம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குல்ல மைண்டுக்குள்ளே. அதான் சில்ட்ரன்ஸ் அவன் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு படம் பண்ணணும்னு மைண்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்மளால் பண்ணவே முடியாது. பண்ணவே முடியாதுன்னா அப்படி ஒரு கதையை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இருக்குல்ல, அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்டு வேணும். நம்மள ஒரு இதுக்குள்ளே தள்ளுறோம்ல, நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், அதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதை தாண்டி இப்படி ஒரு நிதானம் ஒரு கதையை அழகாக சொல்லணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப மைண்டில் யோசிக்கிற விஷயம் தான். இல்லை இது நீங்கள் அறிமுக படம்னு சொன்னதுனால நான் லப்பர் பந்து சொன்னேன். அவர் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். மெய்யழகன் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் ஆர்ட்டுங்க. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி இதில் இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாச்சுன்னா நம்மளால் பண்ண முடியுமா இருக்கும், ஆனால் பண்ண விட மாட்டாங்க. உங்களுக்கு ஃபீல் குட் அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி எழுதாத ரூல் மாதிரி இருக்குது, அன்ரிட்டன் ரூல்ஸ் மாதிரி. ஃபீல் குட் படங்கள் இப்படி இருந்ததுன்னா மட்டும்தான். அந்த வகையில் என்னை உண்மையிலே இம்ப்ரெஸ் பண்ணது வந்து ஃபேமிலி படம் தான். பட் அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, வெளியில் போய் நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள புரிய வச்சு இந்த படம் எடுக்க வைக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்லேயே அவர் ஃபேமிலி கிட்ட போயிட்டார். அதனால் அவர் சேஃப், படம் வந்துருச்சு. பட் இதே ஃபேமிலி படம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நீங்கள் அப்ரோச் ஆகி அவங்கக்கிட்ட பட்ஜெட் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட், இந்த மாதிரி புதுமுகம் கொஞ்சம் தெரிஞ்ச முகங்கள் வச்சு நீங்கள் படம் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கதைகள் வந்து எழுதணும்னு ஆசை இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொயட்ரி மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு எல்லாம் பயங்கர ஆசை இருக்குது. பட் என்னென்னா நம்ம தள்ளப்படுறோம். இல்லை ஆடியன்ஸ்க்கு இதுதான் பிடிக்கும், இந்த மாதிரி போனால் தான் என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறது வந்து சில விஷயங்கள் ஃபோர்ஸ் செய்யப்படுது. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. பட் நம்மளும் அந்த ஃப்ளோவில் இன்றைக்கி ஐக்கியம் ஆகிட்டோம். அந்த மாதிரி டைமில் ப்ரீஸியாக அப்படி ஒரு படம் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளோட நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்துது. ஓகே எஸ், இந்த மாதிரி ஜானர் படங்களும் எடுக்கிற கால்ற. அந்த வகையில் பிரேம் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். மெய்யழகன் வந்து ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு பதிவு தமிழ் சினிமாவில். மெய்யழகன் அண்ட் எனக்கு லாப்பட்டா லேடிஸ். ஸோ எனக்கு நான் அதை ரிப்பீட்டேட்டிவாக பார்த்து, அது வந்து டியூரேஷனும் கம்மி, ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு மெய்யழகன் மாதிரி அந்த மாதிரி ஒரு படம், அதையுமே வந்து அவங்களே அதை பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த படம் எனக்கு பார்க்க. ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணவே முடியாதா, அந்த மாதிரிலாம் ஒரு பொறாமப்படுற மாதிரியான படங்களாக இருந்துச்சு அது. இப்போ பேச்சு படம் இருக்கு இல்லையா, அந்த பேச்சு படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் வந்து இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம், இந்த படத்தை நம்ம பண்ணி ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து நான் ஓப்பன்லி ப்ளூ ஸ்டார் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் பார்க்குறேன். பார்க்கும்போது லிமிட்டடான ஆடியன்ஸ் தான், ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின்லி வந்து அந்த சர்ச்சு அம்மாவுடைய அந்த எல்லா காமெடிக்குமே வந்து அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த படமாக இருக்கட்டும், பேச்சியாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. ஸோ அந்த வகையில் எனக்கு அது எல்லாமே என்னோடய ஃபேவரட்ஸ். அர்ஜுன் சார் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தது? ப்ளூ ஸ்டார் வந்து எங்கள் ஊரில் நான் பார்த்தேன். நான் இப்போ அவர் வெளில இருக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதில் வந்து நம்ம பாண்டியராஜ் சாரோட பையன் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அந்த அந்த கேரக்டர் வராட்டெல்லாம் கிளாஸ் நாங்கள் கைத்தட்டி அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஓவரால் ஃபுல் படம் நல்ல ரெஸ்பான்ஸ். அப்புறமேட்டு தான் சொன்னார் அது நான் தான் அப்படி. அப்புறம் நீங்கள் இப்போ லப்பர் பந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூ ஸ்டாரும் ரப்பர் பந்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மீட்டரில் தான் இருக்குது. எனக்கு நான் பர்சனலாக சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே ஒரு மீட்டர் தான். ஆனால் ஒரு படம் வந்து அந்த வர டைமு அதில் வந்து கிடைக்கிற ஒரு விஷயமா அதில் லப்பர் பந்து வந்து தேட்டரில் எனக்கு நல்லா அதுவும் எனக்கு குறிப்பாக அந்த இதில் வந்து தினேஷ் சார் அவங்க ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ரோல் வந்து எனக்கு அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெய்யழகன் தங்கலான் சொன்னாங்க இல்லையா, நான் தங்கலான் படம் பார்க்கும்போது படமாக எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து சுச்சோ என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்மலாம் ஒன்றுமே பண்ண மாட்டோமேடா, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போது நல்லா படிக்கிற பையனை பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு எப்படி நல்லா அப்படி தோணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த க்ரியேட்டிவு அந்த வேர்ல்டு அவங்களோட டெடிக்கேஷன், இந்த ஸ்பாட்டில் போயிட்டு இவங்க எத்தனை பேர் வச்சு எப்படி எடுத்திருப்பாங்க, நான் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர படத்தை நான் என்ஜாய் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ எனக்கு அந்த மாதிரியான படங்களும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அறிமுக இயக்குனர்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அர்ஜுன் சாருக்காவது ஒரு சுதந்திரம் இருந்து
நீங்கள் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுங்கன்னு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது. நாங்கள்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆயிடுறோம். பட்ஜெட் இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ நாள் தான் ஷூட் பண்ண முடியும், இதுக்குள்ளே. ஸோ நம்ம எழுத்தே வந்து ரொம்ப லிமிட்டடாக வரும்போது இந்த மாதிரி படங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்க, யார் அப்ரூவல் கொடுக்குறாங்கங்கிற இதுதான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் இல்லையா. மேபி இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா சுதந்திரம் கிடைக்கலாம். ஓகே, ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பேச்சுங்கிறது வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கிடைக்கலாம். அப்போவே நம்ம விரிவாக்கம் பண்ணுவோமான்னு கேட்ட தெரியல. இப்போ எழுதும்போது நம்ம சுருக்கி எழுதுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது தங்களெல்லாம் பார்க்கும்போது மெஸ்மரைஸ்டு வேர்ல்டு மாதிரி தான் அதெல்லாம் உண்மையிலே. அந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரிலாம் எழுதி முடிச்சிடுறோம், அதை ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸும் பண்ணிடுறோம். பட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் கூட்டு வரோம் இல்லையா, அவங்கள வச்சு கூட படம் ஓடுறதுக்கான பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் உங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெக்யூலராக இவங்க தான் வேணும்னு சூஸ் பண்ண மாதிரியான கதை அம்சத்தோடு இருந்தது. இப்போ அவங்க வந்து கார்த்திக் சார், உதய் கார்த்திக் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, இவங்க மிர்ச்சி சிவா கொண்டு வந்திருந்தாங்க, இவங்க வந்து பாலசரவணனை வச்சு ஸ்டோரி வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களோட வந்து சொல்லியே ஆகணும், நிறைய ஸ்டார்ஸை வந்து உள்ள அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சார் அமையுது? அது நம்ம எழுதுறது தான். அது எல்லாமே எனக்கு நம்ம பேப்பரில் தான் டிசைட் பண்ணுறோம். அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரியல் லைஃப் நம்ம பார்த்ததா இருக்கிறதால அந்த கேரக்டர்ஸை தேடுறோம். சிமிலரான ஆட்கள், அதுக்கான ஆட்களை தான் தேடுறோம். நான் பிருத்திவி கேரக்டருக்கு, சாம் கேரக்டருக்கெல்லாம் 75-80 பேர் பார்த்தேன் நான். அவ்வளோ பேர் அதோட இதில் இருந்துச்சு. அது மாதிரி தான் எல்லா கேரக்டருமே நான் அசோக் பிரதருக்குமே நிறைய பேரான தேடி. அவர் வந்து ரிசம்பிளாக எங்கள் அண்ணன் மாதிரியே இருப்பார். அவர் நல்ல கிரிக்கெட்டர். இதில் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது எல்லாருக்கும் கிரிக்கெட் ஆட தெரியலனா இதில் முதல்ல இவ்வளவே இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வந்து கிரிக்கெட்டே ஆடாமல் ஒரு படத்தை எடுத்தாலாம் என்னால் காட்ட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பியூராக கிரிக்கெட் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். எல்லாமே பக்காவான பிளேயர்ஸ் தான். அந்த சடகோ பொண்ணு அந்த இவர் வந்தார்ல, அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆடுற தான். சாந்தனு புதரும் பயங்கரமான கிரிக்கெட் ஆடுவார். அவங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் மாற்றினேன் நான். எங்கள் ஊரில் ஆடுற அந்த ஸ்டைல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது, அது பெரிய ஒரு 3 மந்த்துக்கு நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணோம். டெய்லி நெட் ப்ராக்டிஸ் இருக்கும். அவங்க ஸ்டைல்ஸை மாற்றுறது எல்லாமே. அவங்க கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஜாலியாக அவங்க வந்து விளையாட்டுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே படம் பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அது சூப்பர். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு அசோக் பிரதர், சாந்தனு பிரதர், பிருத்திவி இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது, கீர்த்தி இவங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அசோக் பிரதர்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். இப்போ யோசிச்சாலும் எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்காது. பயங்கர என்ஜாய் பண்ணி ஒரு இடத்துல நிற்கிறேன்னா அது வந்து ஷூட்டிங்கில் நம்ம அந்த ஆக்ஷன் சொல்கிற அது அந்த டே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. அது செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் ஒரு மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்கினாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட அவங்க வெளியே போயிடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஜாலி. சார் அது மாதிரி பேச்சு வந்து பாலசரவணனை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க. பட் நீங்கள் வந்து பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் வந்து போடல, ஆவரேஜாக மக்கள் ரசிக்கக்கூடியவங்களா போட்டிங்க. அது எப்படி சார்? அந்த ஃபஸ்ட்டு ஃபில்ம்ங்கும் போது நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ், நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் அப்படின்னும் இருக்காங்க. இல்லை நமக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா? அது நம்ம செலக்ட் பண்ணுறதுலாம் இல்லைங்க. முதல் படத்தில் எல்லாருக்குமே ஆசை தான். பட் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நண்பர்களோட சேர்ந்து படம் பண்ணுறது ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் குரூப் மட்டும் இல்லை, ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான் உள்ளே வருவாங்க. பாலசரவணன் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கிற ஆள். என்னோட ப்ரொடியூசர் பாலசரவணன்லாம் நாளை இயக்குனர் நாட்கள்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பன்னியாரும் பத்மினியில் வந்து பாலசரவணன் தான் நடிச்சிருப்பாப்ல. விஜய் சேதுபதி சார் பண்ண கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாப்ல ஷார்ட் ஃபிலிமில். ஸோ அப்போ இருந்தே அவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாலா வந்து பார்ட் ஆஃப் த மூவியாக இருக்கணுங்கிறது வந்து நாங்கள் முன்னாடியே பேசி வச்ச ஒரு விஷயம். நான் வந்து அந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும்னு யோசிச்சப்போ, பாலா ஒரு நல்ல நடிகர், நல்ல பர்ஃபார்மரும் கூட. பட் அவர் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருந்தார், இல்லை யாருமே அவரை யூஸ் பண்ணலை. ஸோ நான் கதை எழுதும்போதே நான் என்ன சொன்னேன்னா, மக்களுக்கு ஒரு கதை சொல்லி ஒருத்தர் வேணும். பேச்சியை வந்து மக்களுக்கு ஒருத்தர் வந்து அந்த டெரைன் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அமானுஷங்கள் பற்றியும் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் வேணும். அதுதான் பாலாங்கிறது நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கதை சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லவே இல்லை. அவர் வரும்போது 4 ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்குள்ளே போகிறாங்க, பேய் படங்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியும் சேர்ந்தாலும் பேச்சு ஒரு 4 ஓட்டு ஓட்டிட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு ஜாலியாக போகிற ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தார். பட் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் இல்லை நீங்கள் மாறி பண்ணுறீங்கன்னா அவர் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாப்ல. காயத்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்க கதை சொல்லும்போது வந்து எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு நேச்சரில் வர அந்த காடு, விலங்குகள், அந்த அனிமல்ஸ் இது நல்லா பண்ணுற ஒரு டைப். அவங்க ஷூட்டிங் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எத்தனை நாள் ஷூட்னு கேட்டாங்க, கதை கேட்டாங்க. ஐ மீன் ஆன் த ஸ்பாட்டில். ஏன்னா அவங்க ஒரு ஹாலிடே வந்த மாதிரி தான் வந்தாங்க. இவர் சொல்கிற மாதிரி டைரக்டரும் கேமராமேனும் தான் பயங்கர டென்ஷனோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் வெக்கேஷன். ஏன்னா அங்கே ஃபோன் கிடையாது, சிக்னல் கிடையாது, நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. யாருமே ஃபோனை பார்த்துட்டு உட்காரல.
மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் இன்ட்ராக்ஷன். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. அது பாலசரவணன் வந்து சீரியஸான ஒரு ரோல் பண்ணுறாரு ஸ்க்ரீனில். வெளியில் அவராகவே தான் இருந்தார். என்டையர் க்ரூவை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சு சிரித்து என்டர்டெயின் பண்ணி ரொம்ப ஜாலியான ஒரு ஷூட். நானும் கேமராமேனும் தான் பைத்தியம் முடிச்ச மாதிரி தலையில் ஆண்டனா முளைச்சி சுற்றிட்டு இருப்போம். அங்கே பார்த்தா ஒரு சைடில் கேம்ப் ஃபயர் ஓடிட்டு இருக்கும், விளையாடி சத்தமாக சிரிச்சிட்டு. அப்போ யோசிப்பேன், இங்கே ஒருத்தன் செத்து பொழைச்சிட்டு இருக்கான், இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்களா? பட் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்லியான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அமைஞ்சது வந்து ஃபஸ்ட்டு பட டைரக்டருக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அந்த வகையில் நான் லக்கி தான். சார் ஃபேமிலி படம்ல வந்து நீங்க உதய் கார்த்திக் வந்து கொண்டு வந்திருந்தீங்க இல்ல, அவர் முந்தைய படம் பார்த்ததுனால நீங்க அதை கொண்டு வந்திருந்தீங்களா இல்ல டைனோசர் வந்து வந்துடுச்சு. அப்போது டைனோசர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேற ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஃபேமிலி படம் டைட்டில், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். இப்போ ஒரு ஹீரோ உள்ளே வந்தார்னா அந்த ஹீரோ சுற்றி கதை மாறும். பட் இது ஒரு ஃபேமிலியாகவே இருக்கணுன்றதுனால மோஸ்ட்லி வந்து இந்த கதையை சொல்லும்போது அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே வரவங்க மட்டும் நம்மளுக்கு கிடச்சாலே போதுன்றது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் விவேக் பிரசன்னா அண்ணா, ஸ்ரீஜா அம்மா, இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு என்ன யாருனே தெரியாது. கதையை கேட்டதுக்கப்புறம் இதில் நாங்கள் என்ன பண்ணணுமோ சொல்லி நாங்கள் பண்ணுறோம், ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதில் உதய் கார்த்திக் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரியே நாங்கள் இதுவே பண்ணலை. ஒரு ஃபேமிலியே இந்த படத்துடைய ஹீரோஸ். ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்றதை வச்சு இல்லை, உங்களுடைய கதாபாத்திரங்களும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா கதாபாத்திரமான ஸ்ரீஜா மேம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலான ஒரு ஃபேமிலி அப்படி காமிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் இப்போது யாருமே வந்து ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுட்டோன்னா ஒரு மாஸ்டர் ஷாட் தான் வச்சுருவோம். அது 15 டேக் ஆனாலும் சரி, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கோங்க, நல்லா பேசிக்கிட்டாலும் பேசுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஷாட் தான் முடியணும். இந்த நீங்கள் வந்துட்டீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ளோஸ் போயிடலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே ஒரு க்ளோஸ் போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டரில் எல்லாருக்குமே அவங்க டைலாக்ஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு பேசிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிடுது அதுவே. ஸோ க்ளோஸ்லாம் போகும்போது இன்னும் சூப்பராக பண்ணிடுறாங்க. அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படிங்கிறதுனால சில விஷயம் நம்ம நெக்ஸ்ட் ஃபில்மில் நம்ம பண்ணக்கூடாது, இந்த விஷயம் இதில் பண்ணிட்டோம் ஓகே முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஃபில்மில் நம்ம இதை பண்ணவே கூடாது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல சார்? நான் சொல்ல வந்த கதையை நான் சொன்ன விதத்திலேயே சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது படத்தில் பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். நிறைய காம்ப்ரமைசஸ் ஃபஸ்ட்டு படத்துக்காக வேண்டி எல்லாருமே பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை, உங்களுக்கு சாய்ஸும் கிடையாது. ரெண்டாவது படத்துலையாவது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக நம்ம சொல்ல வந்ததை நம்ம சொன்ன. இப்போது ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து அவர் வளர்ந்த ஏரியா, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதையை அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். இப்போ வெளியில் நின்று பேசும்போது கூட நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் சார். எனக்கு அந்த யாருமே அதில் ஆர்டிஸ்ட் தெரியல, எனக்கு அந்த கேரக்டர் தான் தெரியுறாங்க. அண்டு என்னோட நண்பன் ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அதை இன்னொருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். என் குரூப்புக்குள்ளே இருக்கிறதுல இது இவன் அவன் இல்லை, இது இவன் இல்லைன்னு என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அழகான கதை சொல்கிற விதம். அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து சுதந்திரம். ஓகே, இது நான் நினச்சதை நான் நினச்ச மாதிரி நேச்சுரலாக ஒரிஜினலாக ராவாக ரஸ்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சின்ன சுதந்திரம் வேணும். ஃபஸ்ட்டு படங்களில் மேக்ஸிமம் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்குள்ளே நம்ம இவ்வளோ ஷூட் பண்ணி ஆகணும், இத்தனை நாளுக்குள்ளே ஷூட் முடிச்சாகணுங்கிற செலவை குறைக்கக்கூடிய விஷயங்களில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் நிறைய இருக்கும். முதல் படத்தில் அது ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்கும் உங்களுக்கு மைண்டில். அது வந்து ரெண்டாவது படத்தில் வந்து அந்த ப்ரெஷர் எடுத்துக்காமல் கன்வின்ஸ் ஆகாமல் நீங்கள் நினைச்ச அளவுக்கு அந்த ஷாட் வர்ற வரைக்கும் அதுக்கு வேண்டி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் நான் ரெண்டாவது படத்தில் பண்ணணும்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஜெயக்குமார் சார், பெருசாக எழுதக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கினேன். தேவையில்லாத ஒரு 200 பக்கம் 300 பக்கத்தை தயவு செஞ்சு எழுதவே கூடாது நான் அப்படின்ட்டு எனக்கு பயங்கர. ஏன்னா நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதை கட் பண்ணி வைக்கிறப்போ பயங்கர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் படத்தில் 2-3 சீன் அப்படி போயிடுச்சு. எனக்கு உண்மையாகவே அழுதுட்டேன் நான் அந்த நேரம்லாம். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், அந்த இது போயிடுச்சு, ஆனால் டைம் இல்லை, இது நம்மளுக்கு இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த சுதந்திரம்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு விஷுவல் கதை சொல்கிறப்போ இவ்வளோண்டு எழுதி வச்சுட்டா அது அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கிற அந்த இது இருக்குல்ல, அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம எழுதுறதுக்கும் எடிட்டில் டோட்டலாக நம்ம வேறு ஒன்று மாற்றுவோம். அந்த ஃபுட்டேஜஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அது விஷுவலாக நம்ம கரெக்டாக கன்வே ஆகணும்ல, அது வந்து இந்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதுகிறப்போ கொஞ்சம் கரெக்டாக ஒரு லிமிட்டடாக எழுதுகிறப்பே நிறைய பேப்பர்லேயே நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுது. சார் செல்வா சார், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? நம்ம ரைட்டிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவாக நம்மளுக்கு ஒரு ஷாட் வந்து இந்த மாதிரி எடுக்கலாம்னு நம்மளுக்கு தோணும். இப்போ ஃபஸ்ட் படமாக நம்மளே அதை ப்ரொடியூஸும் பண்ணும்போது இப்போ நம்ம போய்ட்டு டிஓபி கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் வேணும்னு சொன்னால் அவர் அந்த ஷாட்டை எடுக்கலாம், ஆனால் அதுக்கு அது இந்த எக்யூப்மெண்ட் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெண்ட்டு எவ்வளோ பேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஷாட்டே வேணாம், அதை தூக்கி இல்லைங்க நார்மலாகவே எடுத்து கொடுத்துருங்க. அந்த காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நினச்சதை நம்ம நினச்ச மாதிரியே பண்ணணுன்றது தான் அடுத்த படத்தில் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
நம்ம அதை எழுதும் போது நமக்கு வந்து அந்த 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 நம்ம எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சிட்டு எழுதி தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எடிட்டில் அதான் சொல்லுவாங்களே, இந்த கில் யுவர் ஓன் பேபின்னு சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைய நீயே உன் குழந்தை கையை வெட்டு, உன் குழந்தைய காலை வெட்டிடு, கண்ணை குத்திடு அப்படின்ற மாதிரி. அது எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த எடிட் ஆஃபீஸ் போய் பயமாக வந்துடும் ஒரு கட்டத்தில். உள்ளே போய் உட்காருதே நீங்கள் எவனோ ஒருத்தன் வெட்டிட்டு காட்டுங்கிறான்ற அளவுக்கு நமக்கு. ஸோ அதனால் வந்து ரைட்டிங் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா சினிமாவில் வந்து நம்ம எப்போதும் ஒரு 90% ஒர்க்கு வந்து ரைட்டிங்கில் தான் இருக்குது, எழுத்தில் தான் இருக்குது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து இது இப்போ இவர் சொன்னார்ல, இதுதான் ரொம்ப எதார்த்தம். நமக்கு வந்து நம்ம மைண்ட்லேயும் இந்த ஷார்ட் இப்படி வேணும் அப்படின்னு நிறைய ஸ்பெஷல் நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. அதுக்கு இது தேவை, அது தேவை அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, டைரக்ஷன் டீம் வந்து இப்போ என்னது பொண்ணு வீடு மாதிரி. மற்ற வந்திருக்க அத்தனை பேருமே மாப்பிள்ளை வீடு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. என்னடா சோத்துல கல், என்னடா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திய தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்பாங்க. ஆனால் அந்த டைரக்ஷன் டீம் மட்டும்தான் ஆல்ரெடி சரி கட்டி அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடித்து, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் படத்துலேயாவது கொஞ்சம் மாப்பிள்ளை வீடு மாதிரியாவது இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது. நம்ம நினச்சதை தெளிவாக நம்ம அட்லீஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்த விஷயத்தில் நம்ம மூலம் திருப்தி ஆக வேண்டியது இருக்கு இல்லைங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் படத்தில் அது தப்பு பண்ணவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்குது. அதாவது ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர்லாம் பண்ண வேணாம், எல்லாருமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரிவ்யூன்றது நம்ம மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், அவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு பைசைக்கிள் தீவ் டைரக்டர் வந்து ஒரு ரிவ்யூவர் தான். அவர் வந்து ஒரு கிரிட்டிக். அவர் தான் வந்து ஒரு மாற்று சினிமாவை வந்து யோசிக்கிறாரு. பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி ஒரு படம், அது வந்து ஒரு பெரிய வேவாக மாறுது சினிமாக்கே. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ் வரப்போ ஒரு சினிமா அடுத்த கடத்துக்கு நோக்கி போயிடும். அது இங்கே எனக்கு தெரியல, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே தெரியல எனக்கு. நான் நம்புறது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்புறது வந்து அவங்க மேலே அவ்வளோ நம்ம கொடுத்துடலாம். ஆடியன்ஸ் தான் நான் ரிவ்யூவராக நான் வந்து கோயம்புத்தூரில் போய் நான் ஃபஸ்ட்டு பயந்தது என்னோட லாங்குவேஜ் அரக்கோணம் அந்த ஸ்லாங் வந்து நான் பயங்கரமாக பயந்தேன். இது எப்படி நான் கிளம்பி வந்து மதுரை கோயம்புத்தூர் தான் போனேன். இந்த சைடு டோட்டலாக இங்கே அரக்கோணம் லாங்குவேஜ் எப்படி அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு 3rd or 4th வீக்கோ தான் போனேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் கூட வந்து உட்காந்து பார்க்குறேன், கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ் தான் என்னோட ரிவ்யூவராக நான் எடுத்துக்கிறேன். அவங்க தான் எனக்கு ஃபுல் எனர்ஜி. அவங்க தவிர எனக்கு வேறு எந்த எனர்ஜியும் அவங்க வந்து அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கம்பேரிசன் அதெல்லாம் உள்ளவே போக மாட்டாங்க. இந்த படம் அது இந்த கம்பேரிட்டுக்குள்ளலாம் இல்லை. அவங்க தான் என்னோட ஃபஸ்ட் ரிவ்யூவராக நான் எடுத்துக்கிறேன். அவங்க நல்லா இல்லைன்னு திட்டினாலும் ஓகே, நல்லா இல்லை தான், நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுவாங்க. அவங்க எது சொன்னாலும் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அது சரி பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன் நான். அவ்வளோ ரிவ்யூ இல்லாமல் எந்த படமுமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போவுமே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கப்பா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த கல்ச்சர் வந்து இனி நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் போக போகுதுங்கிறதுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல தான் போகிறாங்க. பட் அவர் சொன்னது தான் உண்மை. எண்ட் ஆஃப் தி டே டிசைட் பண்ண போகிறது வந்து ஆடியன்ஸ் மட்டும்தான். இப்போ பேச்சியோடது பொறுத்த வரைக்கும் என்னோட படத்தை பொறுத்து தான் நான் என்னோட இதை சொல்லணும். இன்னொரு படத்தோட ரிவ்யூ எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது நானுமே அந்த இடத்துல ஒரு ரிவ்யூவர் ஆகிறேன். ஆடியன்ஸோட ரிவ்யூ, ஆடியன்ஸோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். பேச்சுக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் வந்து பயங்கரமாலாம் பண்ணலை, நீங்கள் ஆவரேஜாக தான் பண்ணுவீங்க. ஆமாம், பட் ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக கிடைச்சது ரிலீஸ்க்கு அப்புறம். ரிலீஸ்க்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் அதுதான், அதோட வழி தான் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து பியூர்லி ஆடியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ரிவ்யூஸ்னால தான். இது பார்த்தேன், நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது எங்களுக்கு ஒரு மெட்டீரியலாகவும் யூஸ் ஆச்சு. நாங்கள் உள்ளே போகிறோம், ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணோம். கிளைமேக்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து தேட்டரில் போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டாங்க, ஆக்டர்ஸை பார்த்துட்டாங்கங்கிற மாதிரி இல்லை. அவங்களோட ஆளுகளுக்குள்ள பேசுகிற மாதிரி ரொம்ப கேஷுவலான ஒரு டிஸ்கஷன் தான் இருந்தது. அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் பயங்கரமாக கலாய்ச்சாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, உரிமையோடு பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு, நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் ஆடியன்ஸ் கிட்ட, படம் போய் அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ பெஸ்ட் ரிவ்யூவர்ஸ்னால் ஆடியன்ஸ் தாங்க. அவங்க தான் ரியல் ஜட்ஜஸ். அவங்க தீர்மானிக்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே. சார், அதாவது தனிப்பட்ட கருத்தையும் வந்து ரிவ்யூவர்ஸ் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஒரு விமர்சனமாக வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. அப்படியே உங்களுடைய முதல் படங்கள் சந்தித்த விஷயம் அப்படின்னா? இப்போ எனக்கு ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே அவ்வளோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஈவன் ப்ரீமியர் ஷோ, ப்ரெஸ் ஷோ எல்லாமே எங்களுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸு. ஆடியன்ஸ் கிட்டேருந்துமே எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது. பட்
ரிவ்யூஸாக பார்க்கும்போது நான் நினச்ச சில இடத்துலலாம் வந்து நானே உண்மையிலேயே இந்த படம் நல்லா இருக்கா நம்ம படம் அந்த மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீஃபாக நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஒரு பக்கம் சூப்பராகவும் ஜென்யூனாக பண்ணுற ரிவ்யூவர்ஸ் தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். நான் நெகட்டிவாக சொல்கிறத பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் எனக்கு இருக்குது. ஸோ நான் பாசிட்டிவாக சொல்கிறதுனால இங்கே எதுவுமே மாறிடாது. நான் நெகட்டிவாக ஆனால் அவங்க நெகட்டிவாக சொன்னாலும் அந்த படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இப்போது ரீசெண்ட்லி இந்த வருஷத்துமே நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவாக சொன்னால் தான் நம்ம கெத்துன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்குலாம் அவங்கள கண்டுக்கவே கூடாது. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் அவங்க காண்டில் நம்ம படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க மனசுலேருந்து நம்ம குறைகள் சொல்கிறாங்களான்றது அவங்க முகத்தை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், அதில் என்ன இருக்கோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு போயிடணும். அப்படியே அர்ஜுன் சார் ஃபேஸ் பண்ண ஒரு ரிவ்யூனா ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூவரை நான் பார்க்குறது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ் தான். அவங்க வந்து அங்கே அந்த பேப்பர்லேயே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க, இதெல்லாம் ஒரு சீனு, இதை வேறு இப்போ எடுக்க போகிற நம்மன்றதுக்கு அங்கேயே அவங்க தான் எனக்கு வந்து ஒரு ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ இது நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வாக்பிளாக்காக மாறி இருக்கு. ஏன்னா எங்கே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறோமோ எங்கே நம்ம கொஸ்டின்ஸ் வரலையோ, ஏன்னா அதுதான் நம்ம வேலை செய்யும் போது தான் நமக்கு ரிவ்யூ மெயினாக தேவைப்படுது. ஒன்ஸ் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸை தவிர்த்து மற்ற எதையுமே நம்ம மைண்டில் ஏற்றணும்னா அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் திருவிளையாடலில் ஒரு சீன் இருக்கும் தெரியுங்களா, கடவுளே வந்து ஒரு கவிதை எழுதி கொடுப்பாரு, அதை படிச்சுட்டு நல்லா இல்லைன்றுவாங்க. அவர் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவார், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்றுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம வந்து கடவுள் கிடையாது, நம்ம எனக்கு சினிமா பிடிச்சிருக்குன்னு வந்திருக்கேன், இங்கே நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். சில ரிவ்யூஸ்லாம் வந்து ஜென்யூனாகவும் இருக்காங்க. ஸோ அது அந்த ரிவ்யூ கேட்கும்போது இது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நானே உணர்த்துற மாதிரி வந்து நம்மள்ட்ட சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தது அப்கமிங் வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? இன்னும் அஃபிஷியலாக சொல்கிற அளவுக்கு என்னோடது வரல. பட் நீங்கள் ரைட் அப் எல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் பெட்டருங்க. நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்கிறது தான் வந்து அஃபிஷியலாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஜெயக்குமார் சார் அதே தான் எழுதி ரெடியாக வச்சுட்டீங்க. எழுது ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். அது எழுதி முடிச்சிட்டிங்களா? 200 பக்கமா 100 பக்கமா? கம்மியாக தான் இருக்குது. அது இப்போ தான் முடிச்சிருக்கோம். அது பெரிய ப்ராசஸ். உடனே டக்குன்னு இது வேணும் அப்படின்ற அப்படி அந்த அளவுக்கு ஃபாஸ்டெல்லாம் நான் ரைட்டர் கிடையாது ஃபஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறீங்க, அது ஒரு பெரிய ஆர்ட். அது ஓகேங்களா, சினிமா எடுக்கிற ஆர்ட் மாதிரி ரைட்டிங் ஒரு ப்ராசஸ்ஸு. அது எல்லாமே ஆக்டிங் எல்லாமே ஒரு ஆர்ட் தான். ஓகேங்களா, ஸோ அது ஒரு டைம் எடுக்கும். எனக்கு இமிடியேட்டாக என்னால் வந்து அது ஒரு ஐடியா கிராக் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு டைம், அந்த ஐடியா ஒரு படமாக மாறுறதுன்றது ஒரு ப்ராசஸ் தான். அது இமிடியேட்டாக மேபி முன்னாடி ஒன்று பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அது ஓகே இப்போ பண்ணலாமா அப்படின்ட்டு உடனே எடுத்து அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி போயிடலாம். அப்படி பண்ணல, ஒரு ஐடியாஸ் தான் இருக்குது. அந்த ஐடியாஸை நம்ம டெவலப் பண்ணி அது எனக்கு பெரிய ப்ராசஸ். அது நான் மறுபடியும் ரைட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு, நான் எப்படி ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஒரு 2 ரைட்டர் 3 ரைட்டர் வேணும்னு ஆசையாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள வரப்போ அது இன்னும் வேறு ஒரு எலாபரேஷனுக்குள்ளே போகும். எனக்கு அது நான் பார்க்குறதுலேருந்து அவங்க ஒன்று பார்ப்பாங்க, அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு பயங்கரமாக. இப்படி சொல்கிற ஒரு டேரக்டர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்வேன், வேறு மாதிரி போயிடும் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ்ங்க. அப்போ தான் எனக்கு நான் இதை தான் ரொம்ப ஃபோக்கஸாக நான் இப்படி இருக்கும் நல்லா அப்படி சொல்லுவோம். அங்கே பயங்கர ஃபைட்லாம் வரும், அது டிஸ்கஷனில் எப்படி இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் தாண்டி ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. அது ரொம்ப முக்கியமாக நான் எதிர்பார்க்கறது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சைட்லேருந்து வர்றது தான். அது நல்லா இருக்குது நல்லா இல்லை, நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான், நம்ம நல்லா இல்லைன்னு எதுவுமே நம்ம பண்ணவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க. இது காலி ஆகிட்டு யாரெல்லாம் பண்ணுவோமே, ஏன்னா அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குங்க. அது சும்மா நம்ம ஜாலியாக அப்படி போயிட்டெல்லாம் வந்துட முடியாது. அது ரைட்டிங் வந்து பெரிய ப்ராசஸ் தான் எனக்கு. நான் அப்புறம் எனக்கு பர்சனலாக ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் தான் அதிகமாக ரைட்டர்ஸ் வெளில தெரிய மாட்டாங்க. மலையாள சினிமாவில் ரைட்டர்ஸ் தான் வந்து கொண்டாடுறாங்க. தெலுங்காக இருக்கட்டும். இங்கே வந்து இப்போ என்ன இது எப்படி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஃப்ரெண்டில் இப்போ நானும் சாரும் இப்போ பழகிறோன்னு வைங்களேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் இன்னொரு டேரக்டர்கிட்ட போய் ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்கள வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இப்போ நான் இப்போ ஆதி கூட போய் ஒர்க் பண்ணுறது அப்படி தான். அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போய் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே ரைட்டர்ஸ் எல்லாமே டேரக்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு அந்த ரைட்டர் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதனால நம்ம கதை யோசிக்கிறோம் நம்மளே. இப்போ நீங்கள் எப்போ சினிமா வந்து இந்த நம்ம ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாறிச்சோ, மேக்கிங் வந்து யாரும் கவலைப்படுறதே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தோன்ற படத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ரைட்டர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னா டேரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ரைட்டர்ஸ் நிறைய பேர் வரணுன்றது தான். இப்போ சார் இப்போ ஒர்க் பண்ணணும். இப்போ நானும் வந்து என்னன்னா என்னோடய சைடில் நிறைய ரைட்டர்ஸ் தான் நானும்
ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். அது நான் இன்னொரு கதையில் போய் பங்கெடுக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது இங்கே வளரணுன்ற. ஏன்னா நம்மளை இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, ஒரு டேரக்டர் கேள்வி கேட்குற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸே கம்மியாகிடுறாங்க. சார் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஸோ நம்மளை அப்படி இந்த கேள்வி கேட்காதனால நிறைய தப்பை நம்ம அனுமதிக்கிற மாதிரி சூழலும் வந்துடுது. அது ரைட்டர்ஸ்னால் அவங்களுக்கு அதுதான் அவங்க ஒர்க்குன்றதுனால அது நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். கண்டிப்பாக. சார் ஏதோ சொல்ல வரீங்க? இல்லை இப்போது அவர் சொன்னதுமே நான் சொல்லணும்னு வந்தது தான் அர்ஜுன் சொன்னாப்புல. ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான அங்கீகாரம் கம்மியாக இருக்குங்கிறது தான் வந்து நல்ல ரைட்டர்ஸ் உருவாகாததுக்கான ரீசனுமே அதுதான். இங்கே இப்போது நீங்கள் 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து கதை திரைக்கதை எழுதுவாப்புல. டைரக்ஷன் பண்ணுறது எஸ்பி முத்துராமன் சாராக இருக்கும். டைரக்டர் வந்து டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவருடைய ப்ராடக்டை கரெக்டாக கொடுக்கறது மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். இன்றைக்கி வந்து ஒரு கார்ப்பரேட் பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு டைரக்டரோட வேலை. நீங்கள் உள்ளே போகும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒன்லைன் எழுதி சினாப்சிஸ் எழுதி மொத்த ஸ்கிரிப்ட்டுமே எழுதி நீங்கள் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணால் பத்தாது. இது நீங்கள் எவ்வளோக்கு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஓடிடியில் நீங்கள் என்ன மாதிரியான வியாபாரம் இதுக்கு நடக்கும், சேட்டலைட் ரைட்ஸுக்கு என்ன போகும், எஃப்எம்எஸ் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக, ஒரு கிரியேட்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்ய முடியாது அந்த இடத்துல. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி தான் உங்களால் வேலை செய்ய முடியும். இதுவே வந்து ஒரு ரைட்டர் உள்ளே இருக்கார், அவர் அந்த கிரியேட்டிவ் பார்ட்டை கரெக்டாக பண்ணிடுறாரு. 1000 ஆர்கியூமெண்ட் வரும், சண்டை வரும், ப்ராடக்ட் அவர் கையிலேருந்து வந்துருச்சு, அதை நான் டைரக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை வெளியில் கொண்டு போகிறேன்னா அது வந்து ஆர்கானிக்கான ப்ராசஸ். இன்றைக்கி அந்த ஆர்கானிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மிங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். உண்மையை சொல்லணும்னா அதுதான். நல்ல ரைட்டர்ஸ் வந்தாச்சுன்னா வேலை செய்கிறது அவ்வளோ ஆசையாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்கும். ஏன்னா 4 பிரெயின் சேர்ந்து வேலை செய்யும்போது 500 ஐடியாஸ் வரும். 500 ஐடியாஸில் பெஸ்ட்டு ஒன்று கண்டிப்பாக மாட்டும். அது 4 பேருமே ஒத்துக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும், ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகிரும். ஸோ ரைட்டர்ஸ் கண்டிப்பாக வரணும். அந்த ரைட்டிங் மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கி முடிச்சிட்டோம்னா அங்கேயே 70% படம் முடிஞ்சிருச்சு. ஓகே. பேலன்ஸ் நம்ம எடுக்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன், அது வந்து அந்த 30% தான் என்னை பொறுத்த வரைக்குமே. அந்த 70% நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அங்கேயே நம்ம இதுதான் பவுண்டர்னு முடிச்சிட்டாலே போதும். அங்கே போயிட்டு ஃபீல்டில் உட்காந்துட்டு நம்ம இந்த இடத்துல இதை மாற்றலாம் அதை மாற்றலாம், அங்கே யாரோ இருந்தாலுமே அது ஒரு பணம், ஒருத்தருடைய பணம் தான் அது. அந்த சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அந்த டேல ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணால் கூட மணி தான். ஸோ பிஸ்னஸ் தான் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம ஸ்டடி ஆகிட்டோம்னா டைலாக்ஸ் இதுதான் டைலாக்ஸ். அங்கே போய் நம்ம உட்காந்துட்டு எக்ஸ்பிரஷன்ஸை வாங்க வேண்டியது மட்டும்தான் ஆஸ் அ மேக்கராக நம்மளுடைய வேலை. கண்டிப்பாக. ஸோ எனக்கு ரைட்டிங்ன்றது எவ்வளோ நாள் எடுத்தாலும் அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் பண்ணுறது தான் என்னுடைய இது. ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய முதல் அனுபவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அனுபவத்தையும் சரி விமர்சனங்களையும் சரி நாங்களும் வந்து எடுத்துக்கிட்டோம். வரப்போகிற அறிமுக இயக்குனர்களுக்கும் அது வந்து பெரிய உதவியாக இருக்கும், உங்களுக்கும் உத்வேகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.